ஃப்ரெண்ட்ஸ் நேரில் வணக்கம். எஸ் நம்ம ஐபிஎல் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் பார்த்தா எல்லாரும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எஸ் சிஎஸ்கே விஸ் இந்தியா ஆர்சிபி. ஸோ இப்போ என்னப்பா புதுசாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். நேற்று நடந்த மேட்சை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். எஸ் அதிலும் குறிப்பாக வந்து நம்மளோட கேப்டன் ருத்ராஜ் கைக்வாடு அவரோட ஃபார்மை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது உண்மை தான். நம்மளும் என்ன தான் வந்து மனுப்பை பார்த்தாலும் அதான் உண்மை, ஃபேக்ட் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆமாம், அவர் வந்து ஃபார்மில் இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லணும். எஸ் அவர் தன்னை வந்து திருப்பி கம்பேக் கொடுப்பாருன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. கம்பேக் கொடுக்கணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஐபிஎல் அப்படி வந்து கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பார், அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆனால் இப்போ வந்து ரீசெண்ட் பீரியடில் வந்து அவர் வந்து ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார். அதுலேயும் குறிப்பாக வந்து செமிஃபைனலில் அந்த விதர்பா டீம் கூட ஆடின அந்த ஒரு ஷாட் வந்து இப்போ எல்லாருமே வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பேட்டர் தான். ஸோ அந்த பால் வந்து எப்படி வந்து தப்பாக கெஸ் பண்ணார். ஸோ பால் வந்து ஸ்பீடாக வந்துருச்சு. இவரோட பேட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பீடு இல்லைன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். அந்த டைமிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் ஆஃப் தி பேட், அதாவது ஹேண்டில் கிட்ட தான் அந்த பால் பட்டிருக்கும். ஸோ அதனால தான் அந்த கேட்ச் எடுத்திருப்பார். உண்மையில் அந்த கேட்ச் நல்ல கேட்ச் தான். திச்சேஷ் சர்மா வந்து சூப்பராக கேட்ச் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சொல்லணும். அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஒரு பிளேயர் வந்து அந்த அளவுக்கு டைவ் அடித்து கேட்ச் பிடிக்கிறாருன்னா கண்டிப்பாக வந்து அவரோட இன்வால்மெண்ட்டை கண்டிப்பாக நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஸோ அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அதற்காக ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும்னு தான் இப்போ எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே வர்சஸ் போட்டு ஆர்சிபின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து தனிப்பட்ட முறையில் நடக்கிற ஒரு டொமஸ்டிக் மேட்ச்சில் ஒரு சிஎஸ்கே பிளேயர் விளையாடுறாரு, ஆர்சிபி பிளேயர் விளையாடுறாங்கன்னா சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபின்னு போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுல வந்து சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. இது வந்து ஒஸ்ட்டான செயல் அப்படின்னு தான் நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க. ஈவன் நம்ம தினேஷ் கார்த்திக் கூட அங்கே தான் இருக்கார். அவர் அதெல்லாம் கேட்க மாட்டாரான்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லணும். அண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் வேறு, இந்த டிபார்ட்மெண்ட் வேறு. ஸோ இருந்தாலும் வந்து இது வந்து ரொம்ப சில்லியான விஷயன்ற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கூல் பசங்க பேசலாம், பார்த்தியா எங்கள் டீம் பிளேயர்ஸ் பற்றியா எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா பற்றியான்ற மாதிரி பேசலாம். ஸோ நம்ம கூட பேசியிருக்கோம். இப்போ வந்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா T20 எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து நம்ம சிஎஸ்கே பேர் வந்து விளாண்டாங்கன்னு நம்ம பேசுவோம். ஸோ ஒரு ஃபார்மில் இருக்கார், நல்லா விளாட்றாரு. ஸோ இதே மாதிரி நம்ம ஐபிஎல்லையும் கண்டினியூ பண்ணுவார், கண்டினியூ பண்ண நல்லா இருக்குன்ற மாதிரி நம்ம பேசலாம். ஸோ அதை விடுத்து இந்த மாதிரி ஒரு மேட்ச்சில் அவுட் ஆகிறத வச்சு சிஎஸ்கே வாசஸ் நம்ம ஆர்சிபின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஏற்றக்கூடிய விஷயம் தெரில. ஸோ திரும்ப வந்து ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எல்லாருமே கேள்வி கேட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை பற்றின உங்களோட ஒப்பீனியனும் கண்டிப்பாக அதிகம் கமெண்ட் மென்ஷன். சரி ஓகேப்பா, ருத்தோட ஃபார்ம் தான் அப்படி ஆகிப்போச்சு. ஸோ அதற்கடுத்தபடியாக நம்ம ராகுல் திருப்பாதி வருவார். அவர் வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் தெரியுமான்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து அவரும் வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா 27 வந்து அவுட் ஆகிட்டார். அதை 19 பால் ஆடி இருக்காரு. ஓகே தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்து மனம் தளரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயங்களால் வந்து ஒரு பிளேயர் வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது என்னப்பா மற்ற பிளேயர்ஸ் விளாண்டா மட்டும் பார்த்தியா எப்படி விளாட்றாம்பிங்க, இது உங்கள் சிஎஸ்கே பிளேயர் அவுட் ஆனால் கூட பரவாயில்லப்பான்னு சொல்லுவீங்களா நிறைய பேர் கேட்பாங்க. ஆக்சுவலாக அதுதான் கிடையாது. ஸோ நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐபிஎல்னு சொல்லும்போது டோட்டலாகவே வந்து வேறு மாதிரி இருக்கும். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோக்கெவ்வளோ வந்து அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தான் முக்கியம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ருத்ராஜ் கைக்வாடாக இருக்கட்டும், ரெண்டாவது ராகுல் திரிபாதியாக இருக்கட்டும், இவங்களும் வந்து தங்கள் பேட்டிங் மேலே இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உண்மையில் ஃபார்மில் இருக்கும்போது அந்த கான்ஃபிடென்ட்டில் ஆடுறது வேறு. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1.5 மாதம் கேப் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த கேப்பை வந்து அந்த பிளேயர்ஸ்லாம் பயன்படுத்திப்பாங்கன்னு தான் நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ நாட் ஒன்லி ஃபார் சிஎஸ்கே பிளேயர்ஸ், இது வந்து மற்ற டீம்ஸ் பிளேயர்ஸ்க்கு தான் கண்டிப்பாக பொருந்தும். ஸோ இப்போ ஃபார்ம் அவுட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஐபிஎல் வந்து ஃபார்மில் வருவாங்க. நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். ஏன் நம்ம ஃபார்மில் ரெகுலராக இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐபிஎல் வந்து விளையாடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் கண்டிப்பாக வந்து கிளான் மேக்ஸ்வெல்ல சொல்லி தான் ஆகணும். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் நாட்டுக்கு அப்படி விளையாடுவார். ஸோ பேய் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ அவர் கொண்டு வந்து அப்படியே நம்ம இந்தியாவில் இறக்குவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து எல்லா பிளேயர்ஸும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அதற்காக வந்து நம்ம மேக்ஸ்வெல் வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. ஸோ இதற்கடுத்தபடியாக நம்ம சிஎஸ்கே பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதுவும் குறிப்பாக வந்து மிட் சீசன் கேம்ப். ஆக்சுவலாக நம்ம மிட் சீசன் கேம்ப் நடக்கக்கூடிய நேரத்தெல்லாம் வந்து அடுத்தடுத்து மேட்சஸ் அதிகமாக இருக்கனால வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு பிளேயர்ஸுக்கு நம்ம வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுக்க வேண்டான்ற மாதிரி சொன்னால் தான் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் இல்லாத பிளேயர்ஸு கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே மிட் சீசன் கேம்பில் இருப்பாங்கன்னு தான் தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நாதன் எல்லிஸ் வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணுறோன்னு தான் சொல்லி ஆகணும். எஸ் அவர் வந்து ஆஸ்திரேலியன் ஸ்குவாடில் தான் இருக்கார். ஸோ கண்டிப்பாக வந்து அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடோட தான் இருப்பார். ஸோ அவர் வந்து சீக்கிரமாக வந்து நம்ம சிஎஸ்கே ஜாயின் பண்ணுவாரான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாருன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அதில் குறிப்பாக நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஐயோ நாதன் லைன்ஸ் வேறு அங்கே போயிட்டாரா, ஸோ அவர் வேறு அடிபட்டுருமேன்ற மாதிரி எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்னு எனக்கும் புரியல. இப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் கூட தான் எல்லா டீம் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் காயப்பட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்குமா, அதே மாதிரி தான் அவங்க டீமுக்கு அவங்க விளாட்றாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து காயம் ஏற்படாத மாதிரி தான் அவங்க விளாடுவாங்க. ஸோ காயம் ஏற்படும்னு யாருமே வந்து வாண்டடாக போய் வந்து கீழே வந்து காயம் ஏற்படுறதுக்காக ஏற்படுத்திக்க மாட்டாங்கன்னு தான் உண்மை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உண்மையிலே வந்து அவர் ஆஸ்திரேலியாவுக்காக விளையாடுறான்னா கண்டிப்பாக வந்து அந்த அனுபவங்கள் அவர் கை கொடுக்கும்னு தான் கண்டிப்பாக நான் சொல்வேன். இதுக்கு நடுவில் வந்து அவர் வந்து அங்கே விளாண்டான காயம் ஏறும், இவர் போய் இங்கே போய் விளாண்டான காயம் ஏறுன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஏன் நம்ம ஐபிஎல்லே ஃபஸ்ட் மேட்ச் காயமடைஞ்சு என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி தான் நான் கேட்பேன். ஸோ பிளேயர்ஸ்னால் கண்டிப்பாக விளையாட தான் செய்யணும். எவ்வளோக்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதற்கு அடுத்தபடியாக
ஸோ இந்த வருடம் நடக்கக்கூடிய ஐபிஎல்லில் இப்போ 10 டீம் வந்து 8 டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நிறைய பேர் கேட்கலாம் அந்த 2 டீம் யாருப்பான்னு கேட்கலாம். ஸோ நான் அதுக்குள்ளே போக விரும்பல. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நான் போலிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க. ஸோ பஞ்சாப் அண்ட் கூடவே இன்னொரு டீம் வந்து எப்பவுமே பேசக்கூடிய விஷயங்கள் தான். அந்த டீம் எந்த டீமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதிக கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுதுன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மை தான். ஸோ போலிங் கோச் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பிராவோ வந்து இல்லை, அவர் கொல்கட்டா போயிட்டார், எல்லாரும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இப்போ அவர் இடத்துக்கு வேறு யார் வரப்போகிறான்ற நிறையா பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஸோ நானும் எல்லா வெப்சைட்லையும் பார்த்துட்டேன். அஃபிஷியலாக வந்து சிஎஸ்கே வந்து இந்த பிளேயர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்கன்ற மாதிரி கூட எதுவும் நியூஸ் இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்து ஆல்பி மார்க்குள்ளே வரலான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்பி மார்க்கு உண்மையில் வந்து நம்ம சிஎஸ்கே நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ குறிப்பாக போலிங் சொன்னோன்னா கண்டிப்பாக பேட்டிங் தான் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அவரோட வர மாதிரி இருந்தால் கூட போலிங் வேண்டாம்ப்பா, பேட்டிங் வாங்கப்பான்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அவரோட பேட்டிங் எபிலிட்டி அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் அடித்த ஹியூஜ் 6 இப்போ வரைக்கும் ரெக்கார்டாக தான் இருக்குது. இது வரைக்கும் யாரும் பிரேக் பண்ணலாம் தான் கண்டிப்பாக நம்ம சொல்லணும். ஸோ இதில் தாண்டி நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் வேறு என்னென்ன விஷயங்கள் வந்து அப்டேட் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிற கண்டிப்பாக அதிக கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதற்கடுத்தபடியாக நம்ம சிஎஸ்கே பற்றியும் நம்ம ஐபிஎல் டீம்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து எங்கள் வீடியோ காத்துற விடுங்க. இந்த வீடியோ திரும்ப முடிச்சு அடுத்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வந்து விடுறது சண்முகம்.